Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ எபிசோட் நம்பர் 34 ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் ட்ரேடிங் சைக்காலஜியில் ஃபியர், அதாவது அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும், அது எதனால் வரும், அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கணுங்க. அண்ட் அதனால் நடக்கக்கூடிய இம்பேக்ட் நம்ம ட்ரேடிங்கில், நம்ம ட்ரேடிங் கெரியரில் ஒரு ட்ரேடருக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது நம்ம இன்னும் அந்த ஃபியர் அப்படின்ற ஸ்டேஜை தாண்டலை அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இன்னும் அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது அந்த ஃபியர் அப்படின்றது நமக்கு இன்னும் இருக்குதான்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அண்ட் அடுத்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த ஃபியரில் இருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கான ஒரு சில ஐடியாஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் 4 டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு, காசஸ் ஆஃப் ஃபியர் இன் ட்ரேடிங்கில் லாஸ், அதனால் வரக்கூடிய பயம். அது எதனாலங்க? மார்க்கெட்டை பற்றி தெளிவாக புரிஞ்சிக்காமல் எடுத்த உடனே பிளைண்டாக நம்ம ட்ரேட் போட்டு அதில் வரக்கூடிய லாஸை நினச்சி எல்லாத்துக்குமே ஒரு பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அண்ட் பீயிங் ராங் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ட்ரேடிங் பற்றின தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாததுனால அது என்ன பண்ணுன்னா, உங்களை அந்த ட்ரேடிங்கில் இருந்து வெளியே கொண்டுட்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ என்ன ஆகும், நான் எடுக்கிற டிசிஷன் பூரா ராங்காக போயிருமோ, நான் போடுற ட்ரேட் பூரா லாஸ் ஆகுமோ அப்படின்ற ஒரு யோசனை வரும். அடுத்தது அன்னோன் அப்படின்ற விஷயம் ட்ரேடிங்கில் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, மார்க்கெட் அன்பிரிடிக்டபிள், ஓகேங்களா? அதனால் அந்த பயம் அப்படின்றது என்னென்னா, ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாததுனால, ஐயோ இது எனக்கு தெரியாதே, நான் எடுக்கிறேனே, ட்ரேட் எடுக்கிறேனே, சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுறனே அப்படின்றதுனால வரக்கூடிய ஒரு பயம். இன்னொன்று என்னென்னா, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி ட்ரேட் போட்டிங்கன்னா பிளான் இல்லாமல் பண்ணுறதுனால கண்டினியூஸாக லாஸ் வரும். அந்த லாஸை பார்க்கும்போது கண்டினியூஸாக நமக்கு என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸுங்கிறது குறைஞ்சு நம்ம மேலேயே நமக்கு டவுட் வரும். அப்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது, இந்த ஃபியர்னால் நடக்கக்கூடிய இம்பேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரேடிங் ஆர் அண்டர் ட்ரேடிங். ஒரு விஷயம் என்னென்னா, கான்ஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த ஃபியர்னால் வரக்கூடிய பிரச்சனையில் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு அன்கண்ட்ரோலபுளாக ஒன்று ஓவர் ட்ரேட் பண்ணிடுவாங்க, இல்லை ட்ரேடே பார்க்க மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது போயிடும். அடுத்த விஷயம் என்னென்னா, எமோஷ்னல் டிசிஷன் மேக்கிங். ஒரு பையை போடுறாரு அப்படின்னா, அந்த பை சப்போஸ் நெகட்டிவாக போச்சுன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறது, இல்லை ஒரு பீரிஷ் கேண்டிலோ புல்லிஷ் கேண்டிலோ அதை பார்த்த உடனே டக்குன்னு ஒரு பை போடலாம், செல் போடலாம் அப்படின்ற ஒரு யோசனை வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். அடுத்தது என்னென்னா, ப்ரீமெச்சூர் எக்ஸிட்ஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளாக யோசிக்கும்போது என்னென்னா, ஒன்று ஒரு 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 லாங்கர் டைரெக்ஷனுக்கு தான் ஒரு ட்ரேட் போட்டிருப்பார். பட் என்னென்னா, எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும், எனக்கு ஆல்ரெடி நான் லாஸ் நிறையா பண்ணிட்டேன், இந்த மாதிரி சின்னதாக நான் ப்ராஃபிட் ரிக்கவர் பண்ணுறேன் அப்படின்ற ஸ்டேஜில் என்ன பண்ணுவார்னா, ஒரு பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட இந்த ப்ரீமெச்சூர் எக்ஸிட்ஸில் நடக்கும். அதே மாதிரி என்னென்னா, நம்ம அனலைசிஸ் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸே சுத்தமாக போயிடும். அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிருக்கும், அதை ஓவர் திங்கிங் பண்ணும்போது, அதை நினச்சி அந்த பயம்ன்றது வரும்போது என்ன நடக்கும்னா, நம்ம பிளான் பண்ண நம்ம ஸ்ட்ராட்டஜி மேலேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் அது மேலேயே ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள், ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரேடிங்கில் இருக்கிறதுனால ஒரு ட்ரேடரை இம்பேக்ட் பண்ணும். அடுத்த விஷயம், பயம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ட்ரேடராக இருக்கிற நமக்கு இன்னும் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கக்கூடிய உணர்வுகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக நடக்கக்கூடிய சிம்டம்ஸ், அதாவது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம். சிம்பிள் எப்படின்னா, எனக்கெல்லாம் பிகினிங் ஸ்டேஜில் நான் ட்ரேட்ஸ் போடும்போது எனக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த பை செல் அப்படின்ற அந்த பட்டன் கிட்ட போகும்போது நம்ம கப்பு 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 கப்புன்னு அடிக்கும். அப்போ என்ன நடக்குன்னா, அந்த பயத்திலேயே எனக்கெல்லாம் விரல் நடுங்கி
கிளிக் பண்ணியெல்லாம் நான்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி உணர்வு உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் என்னென்னா அடுத்த விஷயம் ட்ரேடிங்கை பற்றின நம்மளுடைய பிஹேவியரே மாறிடும். அது எப்படின்னா ஒன்று ட்ரேடே எடுக்க மாட்டோம். அந்த ட்ரேடில் ஏன் எடுக்க மாட்டோம் அப்படின்னா அதை ஓவராக அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஒவ்வொரு மார்க்கெட் மூவையும். இதுதான் நான் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ்லையும் சரி என்ட்ரிலையும் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் ட்ரேட் போடணும்னு யோசிக்கிறது ஒரு என்னென்னா அது ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அடுத்த விஷயம் மென்டலாக நம்மளை எந்த அளவுக்கு அது பாதிக்கும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் ட்ரேட்ஸை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் நமக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும். அடுத்த விஷயம் என்னென்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி மேலே நமக்கே ஒரு கொஷின் வந்துடும். என்னதான் நம்ம ஒரு ப்ராப்பரான பிளான் வச்சுருந்தாலும் அது மேலே நமக்கு அந்த டவுட் அப்படின்றது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் ட்ரேடிங்கில் ஃபியரை தாண்டி வெளியே வரலேன்னு அர்த்தம். ரைட்டுப்பா, இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதிலேருந்து நான் எப்படி வெளியே வரலாம்? ஓகேங்களா? ரைட். அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பரான ட்ரேடிங் பிளான் க்ரியேட் பண்ணணும். அதில் என்ட்ரி எக்ஸிட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க போகிறோம், நம்ம மாடல் என்ன, எந்த பேட்டர்ன் இருக்கும்போது ட்ரேட் போடணும் அப்படின்ற அந்த கம்ப்ளீட் ட்ரேடிங் பிளான் உங்கள்கிட்ட வேணும். அந்த பிளான் வேணும் அப்படின்னா உங்களை நீங்களே எஜுகேட் பண்ணிக்கணும். நீங்கள் தெளிவாக மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா உங்களுடைய லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்காக இருக்கணுமே தவிர ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக வச்சு பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஃபியர் அப்படின்றது போகாது. சிம்பிளாக உங்களால் அந்த ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்களை மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னா சம்திங் ஒரு மெடிடேஷனோ அந்த மாதிரி ஒரு சில மார்னிங் எழுந்திரிச்சா ஒரு ரொட்டீனாக ஒரு எக்ஸசைஸ் மென்டலாக ஒரு சில விஷயங்கள் என்ன ரெடி பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பிளானோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாறிக்கணும். அடுத்த விஷயம் உங்களுடைய ரிஸ்க் அப்படின்றத ஒரு ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ட்ரேடுக்கு 0.10% வைக்கிறது, அடுத்த ட்ரேடுக்கு 1.2% வைக்கிறது, அடுத்த ட்ரேடுக்கு 5% ரிஸ்க் வைக்கிறது. ஏன்னா இது பூரா லாஸ் ஆகிட்டு இருக்குது இல்லை, அதை பூரா ரிக்கவர் பண்ணணும்ல. இந்த மாதிரி யோசனையில் பண்ணினீங்கன்னா பண்ண முடியாது. உங்களுடைய ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணினீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது சப்போர்ட் சப்போர்ட். இது ட்ரேடிங்கில் கொஞ்சம் கான்ஸ்பிரசியான டாபிக் தாங்க. பட் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு நல்ல தெளிவான ட்ரேடிங் கம்யூனிட்டியோ அல்லது ஒரு தெளிவான ட்ரேடர்கிட்ட நீங்கள் அது சம்மந்தப்பட்ட அட்வைஸ் அப்படின்றத கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இது நிறையா புரோக்கர் சைடில் இருந்தும் ஆஃபர் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் நடக்கிற அந்த பிஸ்னஸை பற்றி நான் பேச விரும்பலை. பட் ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் கூட தாராளமாக நீங்கள் சேர்ந்து பண்ணலாம். அவர்கிட்ட பணத்தை கொடுத்தோ உங்கள் அக்கௌண்ட்டை கொடுத்தோ எனக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, நான் வரேன், ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் தெளிவாக கற்றுக்கிறது உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் லோக்கல்லே சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் இருக்கிற 99.99% ஆஃப் கம்யூனிட்டிஸ் கம்ப்ளீட் மார்க்கெட்டிங்க்கு தான் இருக்குது. பட் ஒரு சில கம்யூனிட்டிஸில் உண்மையாலுமே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. பட் நாலேஜ் அப்படின்றது அந்த இடத்துல நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த டிஸ்கஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கிட்ட உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றத எதிர்பார்த்து நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில்லை வளர்த்துக்கலாம். அது மூலிமா என்னன்னா அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடும். அண்ட் அடுத்த வீடியோ எபிசோட் நம்பர் 35 ட்ரேடிங் சைக்காலஜியில் கிரீடு. அந்த கிரீட் அப்படின்ற விஷயம் எதனால் வரும், அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம், அதை நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ட்ரேடிங்கில் அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம்.